ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எடையை குறைக்கிறதுக்காகவும் முடி உதிர்வை தவிர்க்கிறதுக்காகவுமான ஒரு ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் நெல்லிக்காய் கிடைக்குது. இதில் தான் நான் போட போகிறேன். அது நான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே இந்த நெல்லிக்காய் வெளியில் எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன துண்டு இஞ்சி போதும், இவ்வளோ போதும். இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்து வச்சதுனால இப்படி பிச்சாலே வந்துடும். இந்த மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். கொட்டை தனியாக வந்துடுது. கொட்டை தனியாக எடுத்துடலாம். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுருலாம். பிளெண்டரில் போட்டுடலாம். எடுத்து வச்சுருக்க இஞ்சி சின்ன துண்டு, நிறைய போட்டுறக்கூடாது. இஞ்சி இந்த அளவுக்கு தான் போடணும். அதையும் போட்டுடலாம். கருவேப்பிலை நிறைய சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. நமக்கு சேர்த்துருக்க கருவேப்பிலை அயன் சத்து அதிகமாக இருக்குது. இந்த ஜூஸை நீங்கள் டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கும் போது பாடியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால்லாம் கரைச்சி எடுத்துருது. அதனால் வெயிட் லாஸ்க்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துறோம் இல்லையா, அது நம்மளுடைய முடி உதிர்வை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த கொரோனா டைமில் விட்டமின் சி அதிகமாக எடுத்துக்கணும்னு டாக்டர் சொன்னதுனால நிறைய பேரோட சாய்ஸ் நெல்லிக்காயாக இருக்குது. பட் அதை ஊறுகாவாக சாப்பிட்றாங்க, சில பேர் தேனில் ஊற வச்சு சாப்பிட்றாங்க. அதை விட நெல்லிக்காவை இந்த மாதிரி ஜூஸாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நான் நெல்லிக்காயும் இஞ்சியும் சேர்த்து தான் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். கருவேப்பிலை சேர்த்துற ஐடியா கொடுத்தது என்னோட ஃப்ரெண்ட் ராதா தான். இது வடிகட்ட வேண்டாம். வடிகட்டினோம்னா நம்மளுக்கு அதனோட சத்தெல்லாம் போயிடும். நம்ம இப்படியே குடிச்சிக்கலாம். கூட நமக்கு ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்பரான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, வெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.